நேசிக்கின்றாயா? என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களிலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தின் மீது அதிகாரியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும்போது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று சொல்கிறார். எல்லாரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். பாவத்திற்கு அடிமைப்படாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை. அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தானே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே ரோமருக்கு எழுதின நிருபத்திலே கூறுகிறார். இந்த மரணத்தின் மீது மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் தம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உடையவராக இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அதிகாரமுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மரண தண்டனைக்கு நேராக, தேவனை விட்டு நித்தியமாய் பிரிக்கப்படுவதற்கு நேராக போய்கொண்டிருக்கின்ற மனிதர்களாகிய நம்மை மீட்பதற்காக அவர் தம்முடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆடுகளுக்காக, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார் அல்லவா? அதே பிரகாரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார். அவர் மரித்து மரணத்தை ஜெயித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். ஆகவே நாமும் மரணத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை. அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற யாவருக்கும் பாவத்தின் தண்டனையாகிய மரணத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது. அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல இந்த உலகத்திலே மரித்தாலும் மீண்டும் உயிரோடு எழும்புவார்கள். நித்திய காலம் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய வீட்டிலே வாழும்படியான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மரணத்தை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. இந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது. ஆமேன். நன்றி.